சுகப்பிரசவம் ஆவதற்கு சில வழிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 8 மாதம் 9 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம், 9 மாதம் கூட முடியல, 9 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு 2 டம்ளர் நீரில் போட்டு, சோம்புன்னா 2 ஸ்பூன் சோம்பு 2 டம்ளர் நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுட்டு வரணும். இன்னொன்று என்னென்னா, இடுப்பு, கை, கால், தொடை இதெல்லாத்தையும் லேசாக அசைக்கணும். அடிக்கடி அசைச்சு கொடுத்துக்கணும் உடம்பை. இடுப்பை அசைக்கிறது, தொடையை அசைக்கிறது, கடுமையாக பண்ண வேண்டாம். எளிமையாக தொடையை அசைக்கி கொடுக்கறது, இடுப்பை அசைக்கி கொடுக்கறது, அந்த மாதிரி உடம்பை கொஞ்சம் அசைக்கி கொடுக்கணும். பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ரொம்ப நோவு இல்லாத, வலி இல்லாத ஈஸியான பிரசவம் நடக்கிறது. கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் தூரம் நடக்கணும். இல்லை மாடிப்படி ஏறி இறங்கி பிடிச்சிண்டு, மாடி படிக்கட்டு கையில் கைப்பிடி இருந்தால் அதை பிடிச்சிண்டு இறங்கி ஏறி, இந்த மாதிரி மெதுவாக ஏறி மெதுவாக இறங்கி முடிஞ்ச வரைக்கும் பண்ணால் போகிறோம். பண்ணிட்டு வரணும். நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணினா வெறும் தண்ணியே எத்தனை குடிக்கிறது அப்படின்றது இல்லை. ஜூஸு, சூப்பு, மோர், இளநீர், இந்த மாதிரி நிறைய குடிக்கணும். எடை உடம்பு சரியான எடை இருக்கணும். உயரத்துக்கு ஏற்ற பருமனாக எடை இருக்கிறது ரொம்ப அவசியம். குழந்தையும் அது போல் வயத்தில் சரியான அளவில் குழந்தையோடைய எடையை பார்த்துக்க வேண்டியது அவசியம். நிறைய எண்ணெய் பண்டம், கார பண்டம், வாய்க்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு நிறைய சாப்பிட்டுடக்கூடாது. நிறைய உடம்பை இலக்கி கொடுக்குற மாதிரியான காய்கறிகள், கீரைகள், வெண்ணெய் சாப்பிடலாம். வெண்ணெய், தயிர், மோர், பால், ஆரஞ்சு ஜூஸு, எலுமிச்சம் ஜூஸு, இந்த மாதிரிக்கா. அது என்ன அப்படின்னா, நிறைய தண்ணி தேவை. அந்த பனிக்குடம் தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது குறையாமல் பார்த்துக்கணும். அது நிறைய சாப்பிட்றதுக்கு நம்ம நிறைய தண்ணி, இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிச்சுட்டே இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கூட குடிச்சுட்டே இருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் சாப்பாடு, காய்கறிகள், கீரைகள், சாலடு, இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். ஏன்னா 50 மாதம் ஆகிடுச்சுன்னா நிறைய சாப்பிடலாம் முடியாது. அத்தனை சாப்பிடாமே இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக 1 மணி நேரத்துக்கு வந்துடும். அந்த மாதிரிக்கா கொஞ்சம் பொறுமாக சாப்பிட்டுட்டே இருக்கணும். வயிற்றில் பசி இருக்கவும் கூடாது. அதே நேரத்தில் நிறைய ஸ்டஃப் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சில பேருக்கு பிரசவம் ஆகார வரைக்கும் வாந்தி இருந்துருக்கும். அதை பற்றின ஒரு பயமும் இல்லை. வாந்தி எடுத்துட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வாய்க்கு என்ன பிடிக்கிறதோ அதையே கூட சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம் தான் பிடிக்கிறதுன்னு தயிர் சாதத்தை கூட கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுருக்கலாம். இல்லை எலுமிச்சம்பழ சாதம் வச்சு அதை கொஞ்சம் போகிறோம் சாப்பிட்டுருக்கலாம். எதை பிடிக்கிறதோ அதை சாப்பிட்டுக்கலாம். வயிற்றில் கொஞ்சம் ஆகாரம் தங்கி உடம்புல கொஞ்சம் பலம் வரணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக பிரசவம் அப்படிங்கிறது நடக்கும். இதோட பிரசவத்தை பற்றின கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடிய சினிமாக்கள், ட்ராமாக்கள், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்காது. அதாவது சினிமாவில் கொஞ்சம் எல்லாமே அதிகமாக காமிச்சா தானே புரியும். அதுக்கு காற்றளவிய எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள்லாம் வச்சுக்காத நேர்மறை எண்ணங்களாக வச்சுக்கணும். அவளுக்கு பிடிச்ச மதத்துக்கு ஏற்ற கடவுளுடைய ஸ்துதிகளை மனசில் அமைதியாக பொறுமையாக சந்தோஷமாக சொல்லிட்டு நமக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்காட்சியில் நம்ம கண்ணில் கொண்டு வந்துக்கணும். அழகாக குழந்தை பிறக்கிறது நமக்கு ரொம்ப நோகலை. சாதாரணமாகவே நமக்கு ஈஸியாக குழந்தை பிறக்கிறது. நம்ம அதை கையில் எடுத்து கொஞ்சம் நம்மளோட குழந்தை அது, நம்மளுக்குன்னு நம்ம பேர் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷத்தோடு அந்த மாதிரியான நினைவுகளோடையே நம்ம சந்தோஷமான நினைவுகளையே மனசில் நிறைய நம்ம ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். பகவான் நாமாக்களை சொல்லிகிட்டு இருக்கணும். அது தவிர என்ன பண்ணணும்னா, தினமுமே நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி காத்தால் 1 வாட்டி 2 வாட்டி என்ன பண்ணணும்னா, வயிற்று மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா தடவிக்கணும். அழுத்தி தடக்கூடாது. தப்பை எப்படி சமக்கக்கூடாது. லேசாக தடவிட்டு
நல்லா வெது 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 வெதுன்னு கை பொறுக்க இருக்கணும் தண்ணி. அந்த தண்ணி 2 பக்கெட் தண்ணி வச்சுட்டு ஒரு மக்கை எடுத்துட்டு தொப்பை மேலே வயத்து மேலே மெதுவாக இந்த தொப்பில் சுற்றி 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 கொட்டிக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஆகும். குளிக்கிறது வேறு குளிச்சுக்கலாம். வயத்துக்கு மட்டும் அது ஒரு மரியாதை. இந்த பாப்பாவுக்கு ஒத்தணும். பாப்பா நல்லா சுற்றி சுற்றியே வரும். பிரசவம் ஈஸியாக வசுறது. அது அந்த மாதிரியாக சுற்றி சுற்றி பண்ணி சுற்றி 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 வயத்து மேலே அந்த தண்ணியை ஊற்றிகிட்டே இருக்கணும். லேசாக வயத்தை தடையை கொடுக்கலாம். அதனால் உள்ளே இருக்கிற பாப்பாவும் சந்தோஷப்படாது, ஏம்மா நம்மளுக்கு தொடுறாடா அப்படின்னு. வயத்து மேலே லைட்டாக அமுக்கெல்லாம் கூட லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பூத்துவாலை டவல் எடுத்து லேசாக தொப்பையை லைட்டாக அப்படியே ஊற்றி தொடச்சிட்டு அப்புறம் மெல்லிசாக இருக்கக்கூடிய காற்றோட்டமான ட்ரெஸ்ஸுகளை போட்டு அதுக்கப்புறம் நல்லா தலையை உடம்பை வயத்தில் நல்லா லைட்டாக தொடச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் போகிறோம் ஏதான ஆகாரங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நாய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் நாய் எழுந்து நடக்கிறது. இந்த மாதிரிக்கா நம்ம உடம்பை அசைச்சி கொடுத்துன்னு நடந்துட்டு அதுக்குன்னு குனிஞ்சு பறக்குன்னு பெருக்கிறது, அப்படியே உக்காந்து உரலை வச்சு அரைக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கடுமையான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. லேசான வேலைகளை தான் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா பிரசவங்கிறது பெண்களுக்கு ஒரு சுகமான ஒரு நல்ல அனுபவம். அது ஒன்றும் பயங்கரமானதோ அது ஐயோ என்னடா இது இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறதோ அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தையும் இந்த காலம் வரைக்கும் அது ஒரு இயற்கை. எப்படி மரத்தில் பழம் நல்லா காய்ச்சி துவங்கினா ஒரு வேளை வந்தால் மரத்துலேருந்து காற்றுட்டு டொப்புன்னு கீழே விழுந்துடுதோ அந்த மாதிரி வயத்துக்குள்ளே அந்த குழந்தை நல்லா வளர்ந்த உடனே வேலை முன்னே கடவுள் ஒன்றுங்கிறதுனால இது டொப்புன்னு பறக்கப்படுது. வெளியில் நாம் எடுத்து கொஞ்சம் போகிறோம். சரியா? பெஸ்ட் ஆஃப் லக்.